நான் தான் இந்த படம் லிங்கா படத்துடைய திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவுக்கான விநியோக உரிமையை வாங்கியிருக்கேன். 8 கோடி ரூபா கொடுத்து இந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த லிங்கா படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசின முன்னணி இயக்குநர்கள் மரியாதைக்குரிய திரு ரஜினி சார் அவர்கள் எல்லாமே இந்த படம் வந்து படையப்ப மாதிரி ஒரு 10 டைம் பெருசு, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம், பெருசாக கலெக்ட் பண்ணோம், அருமையான கதை அப்படின்னு வேறு சொல்லி இவங்களே வாலண்டராக ஒரு 4-5 பேரை கிளப்பி விட்டு இந்த கதை என்னது ஒன்றுன்னு நிறைய கேஸெல்லாம் வேறு போட சொல்லி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டதுனால சரி இந்த படம் பெருசாக ஓடுங்கிறத நம்பி நாங்கள் வந்து இந்த படத்தை பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட வந்து இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. அதுக்கு வந்து பல காரணம். இவருக்கு வந்து ரிலீஸ் டேட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் முழுக்க ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க டிசம்பர் 12 இவருடைய பிறந்த நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது என்ன ஒரு தேசிய விடுமுறையா? ரஜினி பிறந்த நாள் என்ன தேசிய விடுமுறையா? முதல்ல செலக்ட் பண்ணுற டேட் அவர் இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கார், அவருக்கு தெரியாத எந்த டேட்டில் படம் விட்டால் ஓடுன்னு. இப்போ ரஜினி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசே எல்லாமே அபோவ் 45 அபோவ் 50 இது மாதிரி தான் இருப்பான். அவன் எல்லாம் ஃபேமிலியோட இருப்பான், அவங்க குழந்தைங்களாம் படிக்கும், ஸ்கூல் காலேஜ்னு படிச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸாம் டயத்தில் அவங்களாம் எப்படி தேட்டருக்கு வருவாங்க? இந்த விஷயம் முதல்ல அடிப்படை விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் படத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி. அதனால் படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. பலவித காரணங்களால் அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஒரு திரைப்பட தொழில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்கலாம், எவ்வளவோ பேர் இருக்கலாம், ஆனால் இவங்களெல்லாம் வாழ வைக்கிற அடிப்படை இடம் வந்து திரையரங்கு. ஒரு படத்தை நம்ம எத்தனை கோடியிலே எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சு படத்தை போட்டு காட்ட முடியாது, தேட்டரில் தான் போட முடியும். அதனால் இந்த படத்தை வெளியிடறதுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுத்ததுனால நாங்கள் அந்த பணத்தை திரையரங்கு உரிமையாளர்கள் தலையில் தான் சுமத்திருக்கோம். அவங்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்துருக்காங்க, சில ஏரியாவெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு 20% கூட வரல. அதனால் அவங்களாம் மிகுந்த நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. யாராலையும் தாக்கு பிடிக்க முடியல. ஒவ்வொருத்தங்களும் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இழப்பை ஈடுகட்டுற வகையில் எங்கள் அக்ரிமெண்ட்லாம் ரீகன்சிடர் பண்ணி எவ்வளோ வசூல் ஆச்சோ அந்த தொகையை எடுத்துக்கிட்டு மீதி தொகையை வந்து மரியாதைக்குரிய ரஜினி சார் அவர்கள் அவரே பொறுப்பேற்றுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த படம் கொஞ்சம் நஞ்சம் பிஸ்னஸ் ஆகலை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி பல 100 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் தாண்டி வியாபாரம் ஆயிருக்கு. இப்போ எங்களுக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கோடி தான் இருக்கும். அதை கணக்கு பண்ணி எங்களுக்கு அந்த பணத்தை வந்து அவர் தாய் மனப்பான்மையோட எங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ண நாங்கள் வந்து பெருந்தன்மையோட கேட்டுக்கிறோம். ரஜினி சார் ஃபுல் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் யார்ட்டுமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு தேட்டரில் கூட இது வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஆகலை. நேற்று முதல் டோட்டலாக எல்லா தேட்டர் எந்த தேட்டர்லையும் ஒரு 10 டிக்கெட் 14 டிக்கெட் இந்த மாதிரி தான் டிக்கெட் போதும் தவிர ஹவுஸ்ஃபுல்ன்ற பேர் ஓப்பனிங்லேருந்து கிடைக்கல. ஓப்பனிங் முதல் 2 ஷோ ஓப்பன் ஆனால் தான், அதுக்கப்புறம் எந்த ஷோ ஓப்பன் ஃபுல்லாகலை. தேட்டருக்கு எல்லோரும் மொத்த பேர் எங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. நான் செங்கல்பட்டு இந்த நார்த்து சவுத்துலேருந்து வந்திருக்காங்க. நார்த்து சவுத்துன்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க தேட்டர்லேயும் மொத்தம் 84 சென்டர் அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். மொத்தம் 64 தேட்டர், 64 தேட்டருக்கு சென்று படம் போட்டிருக்கோம். அவங்க மொத்தமாக தேட்டருக்காரங்க கொடுத்தா எங்களுக்கு 6 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே கவர் ஆகலைன்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. நாங்கள் 14 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். வேந்தர் நியூஸில் கேட்டதுக்கு அவங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லலை. இதுக்கேற்ற பதில் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அதுக்கு அவங்க தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். தேட்டருக்காரங்க எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்க இது வரைக்கும் எந்த முடிவு எடுக்கல. ரஜினி சார் ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு சொல்லணும். சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு ஏரியா வாங்கியிருக்கோம். எங்கள் படத்தோட விலை வந்து 8 கோடி ரூபா. ஆனால் அது தேட்டர்லேருந்து நாங்கள் வாங்கின அமௌண்ட் வந்து 4 கோடி ரூபா தான் வாங்கினோம். மீதி வந்து 4 கோடி ரூபா வந்து நாங்கள் வந்து எங்களோட மணி கொடுத்துருந்தோம். ஆனால் படம் கலெக்ட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 2.25 கோடி தான் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ தேட்டருக்காரங்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணி காசை திருப்பி கொடுங்க, அது எம்ஜி முறை இல்லாத டிஸ்ட்ரிபியூஷனாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. இதனால தான் இப்போது இந்த தேட்டருக்காரங்கள்லாம் முற்றுகையிட்டு ஆஃபீஸெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க.